தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா இணைந்து கூட்டு தாக்குதல் நடத்திய நிலையில் துபாய், அபுதாபி, சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் மீது ஈரான் குண்டுமாறி பொழிந்ததால் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஈரானின் அணுசக்தி கட்டமைப்புகளை குறிவைத்து கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே 12 நாட்களுக்கு போர் நடைபெற்றது. இதன் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் முற்றிய நிலையில் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் இஸ்ரேலிய படைகள் மீண்டும் வான்வழி தாக்குதலை நடத்தின. இதனை இஸ்ரேல் அரசும் உறுதி செய்துள்ளது. இந்த நிலையில் துபாய், அபுதாபி, சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் மீது ஈரான் குண்டுமாறி பொழிந்ததால் பதற்றம் அதிகரித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்க தளவாடங்கள் மீது ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதனால் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் விமான சேவையை தற்காலிகமாக நிறுத்துவதாக கத்தார் ஏர்வேஸ் அறிவித்துள்ளது. இதேபோல மத்திய கிழக்கு நாடுகளுக்கு விமான சேவை தற்காலிகமாக நிறுத்துவதாக ஏர் இந்தியா நிறுவனமும் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றத்தால் இஸ்ரேலில் உள்ள இந்தியர்கள் பத்திரமாக இருக்க இந்தியா அறிவுறுத்தியுள்ளது.